பற்றி பேச போகிறது. உணவு பற்றி நீயானா நிறைய பேசியிருக்கு தெரியுதுல்ல. நீயானா வந்து இப்போ இன்டர்நேஷனல் ஷோ ஆயிடுச்சு. ஒரு சைனீஸ் கூட வந்திருக்காங்க. வெல்கம் டு இந்தியா, வெல்கம் டு விஜய் டிவி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நீங்கள் சாப்பிட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ்ல ஒரு முழு சாப்பாட்டுல ஒரு வினோதமான ஒரு ஐட்டம் நான் பார்த்தேங்க. அப்படி கேளு. கேரளா மீல்ஸ்ல பைனாப்பிள் பச்சடின்னு, அதுல பைனாப்பிள் இருந்தது, பிளாக் கலர்ல ரவுண்டா ஒன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு, அது பார்த்தா கிரேப்ஸ். ஸோ இதெல்லாம் கலக்கும்போது ஒரு இனிப்பு புளிப்பு காரம், இந்த டேஸ்ட் இது வந்து எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் உடுப்பி போகும்போது உடுப்பி கிருஷ்ணர் கோயில் சாம்பார் வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. பெருசா ஒரு பீஸ் வந்து விழுது. கர்நாடகா ஸ்டைல்ல ஸ்வீட்னஸ் வரும்ல, வெள்ளமே வர்றது உடுப்பி ஸ்டைல். காய்கறி வந்து விழுந்த சாம்பார்ல இருந்து முழுசா ஒரு வெள்ளமே விழும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. கேரளால என் ஒய்ஃபோட வீட்டில் வந்து சனிக்கிழமை அது நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். வெண்டைக்காய் குழம்புன்னு நினைச்சோம் சார். ஆனா அது வந்து எறா தலை குழம்பு சார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. எறா தலையெல்லாம் கிள்ளியில போட்டுருவாங்க. இல்ல சார், அந்த எறா தலையிலேயே வந்து குழம்பு, அந்த எறா தலை ஃப்ரையும் பண்ணுவாங்க. தவா ஃப்ரை அவ்வளோ சூப்பரா இருக்கும். வேற லெவல், நீங்க வேற லெவல். பெங்களூர்ல இருந்து சிக்மங்களூர் போற வழியில பொரியல் தான் எடுத்து வந்து வச்சாங்க. ரெட் கலர்ல இருந்தது. ஆப்வியஸா அது பீட்ரூட் பொரியல் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, பாகற்காயின்னு தெரியுது. பாகற்காயே என் வாழ்நாள்ல நான் ஸ்வீட்டா சாப்பிட்டது இல்லை. அதுல தெரியவே இல்லை. ஆனா எப்படி ஸ்வீட் வருது அதுல? அதுதானா எனக்கு ஆச்சரியமே. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். பயப்படைய பொய் சொல்லி விட்டாங்களா? எனக்கு நம்பவே முடியல. இல்லண்ணா, அது பீட்ரூட்ல ஒரு ஸ்வீட்னஸ் தெரியும்ல, அதுவா அதோட என்ன கலந்தாங்க எதுவுமே தெரியல. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. பாகற்கான்னு தான் சொல்றாங்க, அது தெரியுது. ஆனா ஸ்வீட்டா இருக்கு. ஸ்வீட் எனக்கு தான், நான் பீட்ரூட் நினைச்சு தான் சாப்பிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே பாகற்கானா பயம். ஆனா ஐடியா ஃபேண்டாஸ்டிக். புவனேஸ்வர்ல ஒடியா மீல்ஸ்ல வந்து பாக்கலான்னு ஒன்று வச்சிருந்தாங்க சார். அது சூப்புன்னு நினைச்சு நான் வாட்டி சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதுல 14 வெரைட்டி. நாங்க சரி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு அப்புறமா இது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கா? தெரியல. பாத்துருக்கேனப்பா. என்ன நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசிக்கு அது பழைய சாதம். பழைய சாதமா? அதுக்கு ஒரு திருவிழா வேற நடத்துறாங்க சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். இப்ப தமிழ்நாட்டுடைய உணவுல வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் புளிப்பு தான் அதோடைய கோர் டேஸ்ட். அது மாதிரி உங்க ஃபுட்ல எது கோர் டேஸ்ட்? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. கேரளால வந்து தேங்காய் தான், பாயசமா இருந்தாலும் பொரியலா இருந்தாலும் குழம்புல இருந்தாலும் எல்லாத்துலயும் வந்து நாங்க வந்து தேங்காய் ஆட் பண்ணோம். ராஜஸ்தான் ஃபுட்டுடைய கோர் என்ன? கீதா சார். ராஜஸ்தானுக்கு நெய், குஜராத்துக்கு இனிப்பு, மராட்டியத்திற்கு தானியங்கள். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மேகாலயா Fermented and smoked preserved meat. தமிழ்ல சொல்லுங்களேன். நொதிக்க வைத்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள். என்னோட meals very simple. Boiled vegetables, no oil. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. Simple vegetables, no masala. நோ மசாலா. தென் ஹவ் யூ சர்வைவ் ஹியர்? தீஸ் பீப்பிள் ஈட் மசாலா. ஃபர்ஸ்ட் மசாலா தான் சாப்பிடுறாங்க. அவர்தோட மசாலா தேனா. Husband is South Indian. ஓ, நல்ல காம்பினேஷன். இவங்க ரொம்ப நேரமா சைனாக்காரங்க வந்திருக்காங்க. நீங்க ஆக்சுவலா இந்த ஷோக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கீங்க? அவங்கள்ட்ட கொடுங்க சைனாக்காரங்கள்ட்ட. உங்க ஒய்ஃப் தானா? என்னது ஒய்ஃபாவா? எப்படி உங்களை கல்யாணம் பண்ணாங்க அவங்க? இல்லங்க, சம்பந்தம் இல்லாம சைனால இருந்துங்க. அந்த எப்படி உங்களை கல்யாணம் பண்ணாங்க அப்படி கேட்கலங்க. அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நீங்க எந்த ஊரு? சார் நான் கேரளா தான். கேரளால இருக்க உங்களை சைனால இருந்து அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சார் நாங்கள் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட ஆஃபீஸில் டிரான்ஸ்லேட்டராக வந்தாங்க. எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டேன். Which Indian dish you like the most? Avial. Avial. What a Kerala girl today. What are the Indian food that you cook? I cook sambar. Sambar. Upama. Upama. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா. சரி, ஒவ்வொரு மாநிலமா போயிடலாமா? உங்களுடைய உணவெல்லாம் நம்ம பார்க்கலாமா? நம்ம நாகாலாந்து, மேகாலயா வாங்க, அவங்க ஃபுட் எடுத்துட்டு வாங்க. ஃபாலோ மீ. ஃபுட் ஒரு இதுவே செமையா இருக்கு. அகே இதுல தான் இப்படி வச்சு தான் கொடுப்பாங்களா சாப்பாடு? போக்கடை ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து வர்றது பீகார். ஆனா பேசிக்கலி இந்த மாதிரி செட்டப் யாருக்காகனா மாப்பிள்ள. ஓ, ஸோ அவங்கெல்லாம் வீட்டில் வந்தாங்கன்னா தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட். அப்படியா? அப்படித்தான்.
So Bihar famous mango pickle. லாக் சென்னா தானே இது? ஆமா ஆமா ஆமா. ஓகே, எதை எடுப்பது எதை விடுப்பது என்று தெரியவில்லை. வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. அது கூட நீங்க வித்தியாசமா ட்ரை பண்ணி பாருங்க. ஜாக் ஃப்ரூட்ல செஞ்சிருக்காங்க. இந்த சைடுல இருந்து யாராவது வாங்கல? நீங்க எந்த ஸ்டேட்? அது எதுக்கு கேக்குற? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா. மத்திய பிரதேஷ். பீகார் உணவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா சாப்பிட்றதுலே இருக்கு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ அடுத்து வர போறது என்ட கேரளம். இதுதான் ப்ரானோட தலை. ஓ தம்பி, நீங்க சொன்னீங்களே சேச்சி என்ன டேஸ்ட். நல்லா இருக்கு அப்படியே போடு. இப்போ ஒரு போட்டி வச்சிருவோம். யாருக்கு இதை சாப்பிடணும்னு ஆசை, யாருக்கு இதை. அவ்வளோ பேரும் கை தூக்குறாங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு டிஷ் சொல்லணும். பிளாஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லா அப்படியே உள்ள வந்து நாட்டியம் ஆடுது அப்படி சொல்லுவாங்க. இது நாட்டியம் ஆடுதா? நாக்குல நடனம் ஆடுதா டேஸ்ட்? அந்த மாதிரி இந்த இது செம டேஸ்டா இருக்கு ஆக்சுவலா. அந்த ப்ரானோட பிரான் தானே. இந்த ரால் டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்படியா? थैंक यू மா. என்ன ஸ்பெஷல் கேரளா மீன்ஸ்ல? எல்லாமே இருக்கும், எல்லாம் கலந்து இருக்கும். அதாவது இனிப்பு, புளிப்பு, காரம். அடேங்கப்பா. இந்த பப்படத்தை இதோட போட்டு நொறுக்கி இதுல ஒரு வாழைப்பழமும் கூட்டி சேர்த்து இதுல கொஞ்சம் நெய்யும் போட்டு ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய இப்படி ஒண்ணா சேர்த்து குழப்பி அப்படியே எடுத்து இப்படியே சாப்பிட்டா இதுக்காகவே வாழணும் சார். ஆமா ஆயத்தோட வடியுது. அடைஞ்சிருச்சா? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம பூந்து அடிச்சுட்டு இருக்கான். என்னமாடா நீ? அடுத்து இங்க வரப்போறது நம்ம ஊர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய உணவு இதுல 2 வருது. 2 பேரா மாமி? ரத்த பொரியல், குடலு, ஈரலு. இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. ஆந்திரா. வாங்க வாங்க. என்ன எப்படி இருக்கு? கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கா? புரியுதா இல்லையா? உரப்பு இல்லைனாவே உங்களுக்கு ஸ்வீட்டு தான். நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நண்டு நோண்டி ஆம்லேட். நண்டு ஆம்லேட். அடே நண்டு ஆம்லேட். இது சாப்பிட்டுருக்கீங்களா? இது என்னதுன்னு தெரியல. ரத்த பொரியல். ஆனா உனக்கு கோலா உண்டை தான் பிடிச்சிருக்குல்ல. ஈஸி டு ஈட். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. மட்டன் சுக்கா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த மசாலா எல்லாமே ஸ்பைசி எல்லாமே சேர்த்து வரும்போது அது அந்த ஒரு டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கு. வரணும். வருவான் பாரு. வரணும். கல்யாணத்துல வந்து வத்த குழம்பு வைப்பாங்கல்ல, அந்த வத்த குழம்பு பத்தி ஏன் யாருமே பேச மாட்டீங்க? வத்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தமிழ் மேரேஜ் போறதுக்கே இந்த மீல்ஸ்க்காக தான். உண்மையா சீரியஸா சொல்றேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா யார் கல்யாணம் தான் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மீல்ஸ் கல்யாண சாப்பாடு போடுவாங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அந்த வத்த குழம்பு தான் என்னோட ஃபேவரேட். வத்த குழம்பு ஊற்றி மேலே அப்பளம் அப்படியே நொறுக்கி சாப்பிட்டோன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும்.